ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியான ஒரு டேஸ்டான பட்டர் மசாலா மேகி ரெசிபி. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம பெரிய தக்காளி பழமாக 1 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி இது கூட சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இதுக்கு 3 சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம இது கூட ஒரு 5 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 இன்ச்சு கிட்ட இஞ்சியை நல்லா சீச்சிட்டு 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம இது கூட முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 சேர்த்தாவே போதும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. அதோட தண்ணியையும் நீங்கள் அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட திரும்பவும் 1 கப் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேகியை வேக வச்சுட்டு எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு மேகி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு மேகி வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ மூடி போட்டு திரும்பவும் லைட்டாக நம்ம இதை வேக வச்சுக்கலாம். மேகி ரொம்ப வெந்துடக்கூடாது, குழஞ்சிடக்கூடாது. மேகி கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துகிட்டு வடிச்சிட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி வெந்தாவே போதும். இப்போ நம்ம அதை வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்டே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பேஸ்ட்டை அரைச்சோம்ல, அதை இப்போ நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேகி பவுடரில் சால்ட் இருக்கும், நீங்கள் இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட மேகி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சாத மில்க்கு தான். ஒரு 1/4 கப் கிட்ட சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலாக இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த மேகியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேகி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேகி கூட அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மேகி கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், டேஸ்டான ஈஸியான பட்டர் மசாலா மேகி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான பட்டர் மசாலா மேகி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.